நான் ஓனர் தான், நான் தான் வேலை செய்வேன், நான் தான் ஓனர். இருக்கிற வரைக்கும் வேலை செய்கிறேன். எல்லாரும் ஒரு நாள் சாவத்தான் போகிறோம். எல்லாருக்கும் ஏதோ ஒரு உடம்புக்கு வரதான் செய்யும். ஒன்றுமே செய்யாமல் இருந்து போகிறதுக்கு நான் எதையோ பண்ணி முயற்சி பண்ணி போயிட்டு போகிறேன் இல்லையா? இங்கே நானே வேலை செய்யணும்னு சொல்லலை, எல்லாரும் செய்யுங்க. உன்னை விட ஓனர் நான் அதிகமாக செய்வேன். ஓனருங்கிறதுக்கு அதுதான் அர்த்தம். லாபம் அதிகமாக சம்பாதிக்கிறவன் ஓனர் இல்லை, வேலை அதிகமாக செய்கிறவன் தான் ஓனர். அந்த ஓனர் தான் ஜெயிப்பான் நாளைக்கு, அந்த ஓனர் தான் மேலே வருவான். இங்கே வேலை அதிகமாக வாங்கிட்டு காசு மட்டும் வைக்கணும்னு நினைக்கிறவன் தொழில் வளராது இல்லையா? எப்பவும் அந்த மைண்ட் செட்டில் இருக்காதீங்க. ஒரு வேலை பழகணுன்னே காசு கொட்டணும், அதில் நம்ம இறங்கி வேலை செய்யணும். நம்ம இறங்கி வேலை செய்கிற தொழில் தான் வளரும். எப்பவும் ஆளை எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வளர முடியாது. இதுதான் உண்மை. இதை சொல்லிக் கொடுக்கலீங்கன்னா கடைசி வரைக்கும் நீங்கள் வேடிக்கை பார்த்துட்டு லைக் போட்டு கமெண்ட் போட்டே தான் இருக்கும். இங்கே எல்லாமே மார்க்கெட்டிங் பண்ணணும். வசந்தனுக்கு எடுத்துக்கோங்க, சென்னை சில்க்ஸ் எடுத்துக்கோங்க. ஏன் மறுபடியும் விளம்பரம் வந்துட்டே இருக்கு? சென்னை சில்க்ஸ் யாருக்குமே தெரியாதா? தமிழ்நாடு பூரா தெரியுமா தெரியாதா? வசந்தனுக்கு தெரியுமா தெரியாதா? நான் குழந்தையிலிருந்து அவர் சமையல் குக்கிங் பண்ணி அந்த ஓட்டி வச்சு மிக்சி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. தூர்தர்ஷன்லேருந்து நான் பார்த்துருக்கேன். இன்னும் அது விளம்பரம் வந்துட்டே இருக்கு. விளம்பரம், மார்க்கெட்டிங், நான் இருக்கேன் இங்கே தான் இருக்கேன்னு காட்டுறது. அதே தான் நம்மளும் பண்ணணும். நான் இருக்கேன், நான் மேக்கப் ஆர்டிஸ்ட்டு, இல்லை நான் பியூட்டிஷியனு, இல்லை நான் டெய்லரு, யாராக இருக்க நான் இருக்கேன்னு உன் திறமையை காட்டினாதான் நீ தெரிவ.